அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்னா, நவம்பர் மாதம் போன மாதம்ல சேமிப்பு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் எப்படிலாம் சேமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத கடைசியில் பசங்களுக்கு டியூஷன் ஃபீஸு அதுமாரி கட்டுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் மெத்தடில் தான் நான் இது சேமித்தது. ரூ. 2 ரூ. 3 அப்படி தான் உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே காமிச்சு சொல்லியிருக்கேன். வீடியோவும் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். அப்போ வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு தான் வந்துச்சு, ரூ. 500. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 10 ரூ. 20 அது மாதிரி சேமிக்க ஆரம்பித்தேன். அந்த கணக்கு நான் உங்களுக்கு காமிக்கவா? ஏன்னா உங்களுக்கும் அப்போ தானே புரியும். இது பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி முடிய ஃபஸ்ட்டு ரூ. 2, அடுத்தது ரூ. 3, அது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் 10, 20, ஒவ்வொரு நாளைக்கு ரூ. 10, ஒவ்வொரு நாளைக்கு ரூ. 20. அதுமாரி இந்த சைடில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7, 14, 21, 28, 35. இது என்னென்னு பார்த்தோம்னா நம்ம 7ஆம் வாய்ப்பாடு ஒரு வார கணக்கு. அது இது மட்டும் வார கணக்கு, ரூ. 7 மட்டும் வார கணக்கு. இது மாதிரி வந்து முடிஞ்ச அளவு சேமிக்கிறதா, கொஞ்சம் அமௌண்ட்டு சேமிக்கிறதுக்காக தான் நான் இதுமாரி ஸ்மால் என்னால் முடிஞ்சது இந்த அமௌண்ட் தான். இதே பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்டேஜ் போட்டது கூட போட்டு கொடுக்கும் போது வீட்டுக்குள்ளே ஜாமான் வாங்கின மீதி தான் அது. இதில் உள்ள அமௌண்ட்டு ஃபுல்லுமே இப்போ என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட காசு, வேஸ்ட்டு காசு, இந்த பால் வாங்கின மீதி அதில் உள்ளது தான் இது. இப்போ அதில் பார்த்தோம்னா எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1455. இங்கே பாருங்களேன், ரூ. 2 போட்டது ரூ. 60, ரூ. 3 போட்டது ரூ. 90, ரூ. நம்ம வாரக்கணக்கில் சேமிச்சாலும் அது ரூ. 105, ரூ. போட்டது 300, ரூ. 20 போட்டது 600. நம்ம டோட்டல் பார்த்தோம்னா 1455. இந்த அமௌண்ட்டு இப்போ எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நம்ம இதுமாரி சேமிக்கும் போது கண்டிப்பாக ஏதோ ஒன்று நமக்காக காத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா தம்பி ஸ்கூலில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு வந்து பாஸ்புக் ஜெராக்ஸ் அந்த ஃப்ரண்ட் பேஜ் கேட்டாங்க. அது ரூ. 500 நம்ம கட்டணுமா கம்பல்சரி பேங்க்கில் நம்ம புக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரூ. 1000 அதுக்கு போயிடும். மீதி ரூ. 500 வந்து பாப்பாவோட டியூஷன் ஃபீஸ்க்கு கொடுக்கணும். ரூ. 500 அது ரூ. 5 நான் எக்ஸ்ட்ரா பண்ணணும். இப்போ ரூ. 5ன்றது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். இது வந்து இப்போ 1500 இப்போ எனக்கு தேவைப்படுது. நான் எப்படியா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும் 1500 எனக்கு கிடைக்கிறதுக்கு. இப்போ இதுமாரி சேமித்து நான் நீங்களே பார்த்தீங்கன்னா சின்ன அமௌண்ட்டு தான், ரூ. 2, ரூ. 3, 10, 20 மட்டும் கொஞ்சம் கூட. அந்த 10, 20ன்றது கொஞ்சம் பெரிய அமௌண்ட் எனக்கு. அதை எப்படி நான் சேமித்தேன் அப்படின்னா, கூட பின்னது பார்த்தீங்கன்னா ரோல் வந்து ரூ. 40, அல்லது சில டைம் பார்த்தோம்னா ரூ. 1 கம்மி பண்ணிப்பாங்க, ரூ. 39 கொடுப்பாங்க. நான் ரெகுலராக 2 கடை பிடிச்சி வச்சுருக்கேன். அவங்கள்ட்ட நான் எடுத்து சொல்லியிருக்கேன் சுச்சுவேஷன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்களோட படிப்புன்றதுனால அவங்களே வந்து இறங்கி எனக்கு சரி நீங்கள் ரெகுலராக கொடுங்கம்மா அப்படின்னாங்க. அதை விட என்னன்னா என்னால் பெரிய கூட போட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஹெல்த் விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்காதையோ, அதனால் வந்து சின்ன கூட மட்டும் எங்களுக்கு போட்டு கொடுங்க அப்பப்போ உங்களால் முடிஞ்சதுன்னாங்க. அதில் வந்ததான் அந்த கூட கொடுத்தது கூட கொடுக்கும்போது அதில் கிடைக்கிறது வந்து நான் வீட்டுக்கு ஜாமானும் வாங்கிட்டு அதில் ஒதுங்கின அந்த காசை அப்போ தான் நான் ரூ. 20 எடுத்து வைப்பேன். ஏன்னா எனக்கு வந்து கிடைக்கிற சின்ன ரூ. 2, 3 பால் காசு வந்து நம்ம ரூ. 20ன்றது பெருசு தானே. அந்த ரூ. 20 சேமிப்பு வந்து என்னோடய கூட காசு சேமிப்பு தான் அது. அது மட்டும் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 600 வந்திருக்கு பாருங்களேன். ரூ. 20 சேர்க்கும் போது ரூ. 600 வந்துச்சு, ரூ. 10 சேர்க்கும் போது ரூ. 300 வந்துச்சு. இப்போ ரூ. 1455 எப்படி இவங்க சேமித்தாங்க அப்படின்றத சில பேர் கண்டிப்பாக யோசிப்பாங்க. அதுக்காக அந்த ரூ. 20 சேமிப்பு என்னன்னு சொன்னேன். பாக்கியெல்லாம் ரூபா நீங்களே பாருங்களேன். இது ஃபுல்லு ரூ. 1, ரூ. 2 காயின், இது ரூ. 5 காயின், இது ரூ. 10 காயின். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூ. 20 காயின் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூ. 10, ரூ. 20 நோட்டு தான். எல்லாமே 10, 20 நோட்டு தான். இது இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, உழவர் சந்தையில் கொடுத்தோம்னா எங்கள் தெரிஞ்ச அக்கா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, காயின் கொடுத்தோம்னா பைசா எதுவுமே நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். வீட்டில் வந்து இந்த முடக்கத்தான் பரண்டையெல்லாம் கொடுத்து நான் காய் தனியாக வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை போய் கொடுத்தோம்னா அவங்களே கொஞ்சம் காய் தருவாங்க. ஒரு ரூ. 50 கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 50, ரூ. 60 உள்ள காய் இருக்கும். அதை நான் வாங்கிப்பேன். அவங்க எப்பயுமே காயின் கேட்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து மாற்றிப்பேன். நம்மளோட சேமிப்புக்கு அப்புறம் கிடைக்கிற பலனையும் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். நீங்களும் இதுமாரி சிறுகு சேமிங்க. டிப்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு இருக்கிற முடிய எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றியை நோக்கிய பயணம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, பாய்.